சார் இந்த கிளாஸஸ்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, இதில் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் போகலாமா, ஆஃப்லைன் கிளாஸஸ் போகலாமா, எது சார் பெட்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த சாய்ஸ் தான் பண்ணீங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் லாங் டைமில் சொல்லிக் கொடுக்குறவங்க கிட்ட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது ஏதோ ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு ஒரு 50,000 ஃபீஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட 2 நாள் கோர்ஸ் முடிச்சிடலாம், நீங்கள் அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம், உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஏசி ரூமில் போட்டுட்டு நல்ல பெரிய பெரிய ஆளுங்களாம் பிரபலப்படுத்திட்டு நான் ஒரு ரொம்ப லக்ஸுரி லெவலில் ஒரு பெரிய காசு வாங்கிட்டு சொல்லிக் கொடுத்தா அவங்கக்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு மைண்ட் செட்டும் கிடையாது. இல்லை ஒன்றுமே இல்லாமல் சிம்பிளாக சொல்லித் தராங்க, அவங்கக்கிட்ட கற்றுக்க முடியாதுன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா நீண்ட கால அடிப்படையில், அதாவது ஒரு மாத கணக்கில் உங்களுக்கு எதை கேட்டாலும் லைஃப் டைம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எந்த நபராக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்லைன் தான் எடுக்கணும், ஆன்லைன் தான் எடுக்கணும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு சப்போர்ட்ஸ், அதாவது உங்களுக்கு ஒரு கால் எடுக்கிறாங்க அப்படின்னா டைரெக்டாக அவங்களே பேசுகிறாங்களா, இல்லை வந்து ஆஃபீஸில் யாராச்சும் ஒரு 3வது 4வது பர்சன் வச்சுட்டு அவங்க அவங்க பாஸ் பிஸியாக இருக்கார், அப்புறம் பண்ணுங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கிளாஸஸை அவாய்ட் பண்ணுங்கள். நேரடியாக உங்களுக்கு சொல்லித்தர நபரே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு இருக்காரான்னு பாருங்கள். அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு டெலிகிராம்லேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லையோ எப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3லேருந்து 6 மாதம் தொடர்ந்து ஒருத்தரை வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் அவங்கக்கிட்ட உண்மை இருக்குதா இல்லையா, அவங்களால முடியுமா இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள் தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.